ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, expand f of x equal to log 1 plus x using மெக்லோரின் சீரிஸ் யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பயுமே நம்ம ஃபார்முலா தான் எழுதணும். இதை ஈஸியாக உங்களுக்கு மனப்பாடம் ஆகிற மாதிரி சொல்லணும்னா, ஸ்டார்டிங்கில் எஃப் ஆஃப் ஜீரோ போட்டு அடுத்து ஒரு எக்ஸு சேர்த்துட்டு அப்புறம் எஃப் டேஷ் ஆஃப் ஜீரோ, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இன்னொரு எக்ஸு சேர்த்துக்கோங்க, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஜீரோ, அப்புறம் எக்ஸ் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் ஜீரோ ப்ளஸ் எஸ் எஃப் ஃபோர் டெரிவேட்டிவ் ஜீரோ. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டுக்கோங்க, அப்படியே ப்ளஸ் போட்டு டாட்டா கிடச்சிருங்க. இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, இதில் சிங்கிள் டேஷ் இருக்கா, அதனால் இதை அப்படியே விட்டுருவோம். இப்போ டபுள் டேஷ் இருக்கனால இங்கே ஒரு ஸ்கொயரு, கீழே 2 ஃபேக்டோரியல். இப்போ இங்கே 3 இருக்கா, அப்போ இங்கே ஒரு 3, கீழே 3 ஃபேக்டோரியல். 4 இருக்கா, அப்போ இங்கே ஒரு 4 ஃபேக்டோரியல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார்முலா எழுதி முடிச்சுட்டு அதை ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா பாக்ஸு போட்டால் தான் மார்க் கொடுப்பாங்க, இல்லை பிளாக் லைட்டில் ஹைலைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிவன் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் 1 ப்ளஸ் எக்ஸ். இதை ஃபார்முலா மெத்தட் படி நம்ம டெரிவேட் பண்ண போகிறோம். இப்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த லாக் 1 ப்ளஸ் எக்ஸ் வந்து நமக்கு 1/1 ப்ளஸ் எக்ஸாக கிடைக்கும். 1/1 ப்ளஸ் எக்ஸ் கிடச்சிருச்சா, இப்போ இது கீழே இருக்கிறது மேலே வரும்போது மைனஸில் நமக்கு கிடைக்கும். அதாவது 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 இந்த கான்செப்டில் வரும். இப்போது எஃப் டபுள் டெரிவேட் எக்ஸ் பண்ணும்போது இதோட வேல்யூ என்ன ஆகும், மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸ், இங்கே மைனஸ் 1 வந்து நமக்கு ஸ்கொயராக மாறும். இப்போது எஃப் ட்ரிபிள் டெரிவேட்டாக பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த மைனஸ் வந்து அப்படியே இருக்கும், இது வந்து எனக்குள்ளே -2 வரும். இங்கே 1 நம்ம ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் ஆகும், இங்கே -2 ஆகும். இப்போது 1 ப்ளஸ் எக்ஸ், இந்த 2 வந்து 3ஆக மாறும் ட்ரிபிள் டெரிவேட் பண்ணும்போது. இப்போது எஃப் 4 டெரிவேட் பண்ணும்போது இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகும், அப்போ +2. நமக்கு இங்கே எப்பயும் போல் -3 1 ப்ளஸ் எக்ஸ், இது 4ஆக மாறும். இப்போது எஃப் 5 பண்ணும்போது இந்த +2 என்ன ஆகும், -2ஆக மாறும். இங்கே -3 +3ஆக மாறும். இங்கே ஆக்சுவலி நமக்கு -4 வரும் டெரிவேட் பண்ணும்போது. 1 ப்ளஸ் எக்ஸ் 4 வந்து நமக்கு 5ஆக மாறும். ஃபார்முலா இருக்க மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து நம்ம 0 அப்ளை பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்கும், லாக் 1 ப்ளஸ் 0. லாக் 0ஓட வேல்யூ 1, நமக்கு லாக் 1ஓட வேல்யூ வந்து 0. இப்போ எஃப் டபுள் டெரிவேட்டிவில் நம்ம 0 அப்ளை பண்ணால் இங்கே என்ன வரும், 1 ப்ளஸ் 0 வந்து 0, 1 தான் வரும். அப்போ இந்த இடத்துல ஒன்றா நம்ம எத்தனை டைம் ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு 1 தான் கிடைக்கும். ஆல்ரெடி முன்னாடி மைனஸ் இருக்குது, இப்போ -1. இப்போ எஃப் ட்ரிபிள் டெரிவேட் 0 அப்ளை பண்ணும்போது இங்கே மைனஸும் ப்ளஸ் ஆயிரும், அப்போ +2. எஃப் 4 டெரிவேட் ஆகும்போது 2 × 3, அதை நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். எஃப் ஆஃப் 0 அப்ளை பண்ணுறோம். இங்கே கூட நம்ம 0 அப்ளை பண்ணாலும் சேம் 1 தான், சேம் பவர் எத்தனை தடவை ஸ்கொயர் பண்ணாலும் சேம் 1 தான் நமக்கு கிடைக்க போகுது. அப்போ 2 × 3 -3. இப்போது எஃப் 5 எடுக்கும்போது 5 டெரிவேட் பண்ணும்போது இங்கே மைனஸும் ப்ளஸ் ஆகுது, அப்போ 2 × 3 × 4 கிடைக்கும். ப்ரீவியஸ் கிளிப்பில் நம்ம எஃப் டெரிவ் ஆஃப் 0 வந்து கொடுக்காம இருந்திருப்போம். இப்போ எஃப் டெரிவ் 0 போட்டோம்னா 1 ப்ளஸ் 0 வந்து நமக்கு 1 தான் கிடைக்கும், 1 -1. இப்போது எஃப் 4 டெரிவேட்டில் 2 × -3 வந்து -6. இப்போது 2 × 3 × 4, 2 3s are 6, 6 4s are 24. இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோமா. தேர்ஃபோர் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, லாக் 1 ப்ளஸ் எக்ஸ். இதுதான் நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் நம்ம 0 போட்டிருக்கோம்ல, எஃப் ஆஃப் எக்ஸ் 0 வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு,
எஃப் ஆஃப் ஜீரோ வந்து நமக்கு ஜீரோ தான் கிடச்சிருக்கு. அதனால் ஜீரோ ப்ளஸ் நெக்ஸ்ட்டு எக்ஸ் எக்ஸ் எஃப் டேஸ் ஆஃப் எஃப் டெரிவ் ஆஃப் ஜீரோ வந்து 1 ப்ளஸ் அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் எஃப் டபுள் டெரிவேட் ஆஃப் ஜீரோ வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு -1 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3 ஃபேக்டோரியல் எஃப் 3 ஃபேக்டோரியல் என்ன வருது நமக்கு 2 கிடச்சிருக்கு. அப்போது 2 ப்ளஸ் அடுத்து x4 ப்ளஸ் 4 ஃபேக்டோரியல் நமக்கு x4 டெரிவேட்டிவ் என்ன கிடச்சிருக்கு -6. அப்போது -6 ப்ளஸ் x5 டிவைடட் பை 5 ஃபேக்டோரியல் நம்ம 5 டெரிவேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிச்சு 24 வேல்யூ 24 நம்ம அப்படியே போட்டுருவோம். அப்புறம் ப்ளஸ் டாட் வச்சுருவோம். இப்போது சால்வ் பண்ணுவோமா 0 ப்ளஸ் எக்ஸ் இங்கே மைனஸ் இருக்கனால -x ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 2x கியூப் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் minus 6x4 divided by 4 factorial plus 24x5 divided by 5 factorial plus dot. இப்போ 0 எடுத்துருவோம். நமக்கு f of x ஓட வேல்யூ என்னது log 1 plus x equal to x minus x square 2 factorial வேல்யூ என்னது 2 தான். அப்புறம் 2x cube divided by 6 3 ஓட ஃபேக்டோரியல் வந்து நமக்கு 6 minus 6x4 4 ஓட ஃபேக்டோரியல் வந்து 24 plus 25x5 divided by 5 ஃபேக்டோரியலோட வேல்யூ வந்து நமக்கு 120 plus டாட் வச்சுக்கிறோம். இதையும் சால்வ் பண்ணணும்னா இதில் நீங்கள் ஆன்சர் முடிக்கணும்னா முடிக்கலாம், இல்லை இதையும் நீங்கள் சால்வ் பண்ணணும்னா x minus x square divided by 2 இது 2 1s are 2 2 3s are 6ல அதனால் 3ல அடி ஆகும் plus x cube divided by 3 minus 6 1s are 6 6 4 டைம் அடி ஆகும். அப்போ x4 divided by 4 25 1s are 20 இது வந்து 5 டைம் அடி ஆகும். அப்போது ப்ளஸ் x5 டிவைடட் பை 5 நோ இந்த இடத்துல 24 வரும். 24x5 டிவைடட் பை 5 ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து 120 24 1s are 24 24 5s are 120 ப்ளஸ் டாட்டா. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.